என்னடா? நாய்க்கு சாப்பாடு போடுறவங்க, மத்தவங்கள கடிக்கிறதுக்கு நாங்க ஊக்குவிக்கிறோமா? அப்படின்னா வந்து, இந்த கேள்விக்கான ரொம்ப ஆப்வியஸான பதில். நாங்க யாரும் வந்து நாய்கள விட்டு, "நீ அவன போய் கடி, இவன போய் கடின்னு" சொல்ல முடியாது. இது வீட்டு நாய்கள்னா கொஞ்சமாவது வந்து நமக்கு கட்டுப்படும். தெரு நாய்கள் வந்து பெரிய அளவுல வந்து எங்களுக்கு உணவிடுபவர்களுக்கே கட்டுப்படாது. அந்த மாதிரி நெறைய அதில சில நாய்கள் நம்ப கிட்ட வரும், நம்மள தொட விடும். மத்த நாய்கள் அதையும் பண்ணாது. இந்த செமி ஃபெரல் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அந்த செமி ஃபெரல் வெரைட்டீஸ நம்பளால வந்து நீங்க தொடக்கூட முடியாது. நான் வந்து கிட்டத்தட்ட 2 1/2 வருடத்துக்கும் மேல கோட்டூர்புரம்ல உணவளிச்சுக்கிட்டு வரேன். என்னுடைய தெருக்களில் நான் உணவிடுகிற தெருக்களிலேயே இருக்கிற சில நாய்களை என்னால் தொட முடியாது. ஆம். ஸோ, அப்படி இருக்கும்போது நான் வந்து போய் யார கடின்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு ஒரு வாதம். அம் இன்னொன்னு வந்து நம்ப உணவிடுவதன் மூலமா தான் அவை கடிக்குதா அப்படிங்கிற அவை உற்சாகம் கொண்டு கடிக்கிறதா அப்படிங்கிறதுக்கு பதில் என்னன்னா, இப்ப நீங்க வந்து உணவே யாருமே போடல அப்படின்னு வச்சுக்கோங்க. சாப்பாடே போடல நாய்களுக்கு. அ 1 நாளாவது 2 நாளாவது அதுகளுக்கு சாப்பாடே இல்ல. அப்ப என்ன செய்யும்? அதுகள் வந்து தெரு தெருவா அலையும். அ அ பக்கத்து தெருவுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்கு. அங்க இருக்கிற நாய்களோட சண்டை போடும். இல்ல வந்து குப்பைய நோண்டும். அ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல ஏதாவது அது கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகலாம். பசியில கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகலாம். ஆனா வந்து இப்ப நம்ம சாப்பாடு போட்டுட்டோம். அதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து வேற எதுவுமே வேலை கிடையாது நாய்க்கு. சாப்பிட்ட உடனே அதுக்கு வேற எதுவும் வேலை கிடையாது. அது போய் வந்து நேரா போய் படுத்து தூங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ, நாய்களுக்கு உணவிடுபவர்கள், அ நாங்க என்ன செய்றோம்? நாங்க அதுக்கு வேக்சினேஷன் போட முடியும். ஏன்னா, அது என்கிட்ட வரும். என்னை தூக்க விடும். அப்ப நான் அத தூக்கி அதுக்கு வேக்சினேஷன் தடுப்பு மருந்து போட முடியும். நான் அத தூக்கி அ அதை கொண்டு போய் அதற்கு அ அ கருத்தடை ஆப்பரேஷன் செய்ய முடியும். செய்து அந்த தெருக்களில் வந்து அ நாய்களுடைய மக்கள் தொகை அதிகரிக்காதபடி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்ல நாங்க அந்த நிலைமையை சரி செய்யும் அ வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. பிரச்சனையை பிரச்சனையின் தீவிரத்தை குறைக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அதற்கு முதல் படி வந்து உணவிடுவது. அந்த உணவே இட முடியாதுன்னா, நீங்க வந்து எந்த நாய்க்கிட்டயும் என்னால முடியாது. எந்த நாயும் என்கிட்ட வராது. அ வே தடுப்பூசி போட முடியாது. அதற்கு கருத்தடை ஆப்பரேஷன் செய்ய முடியாது. வேற எதுவுமே செய்ய முடியாது. ஸோ, நாய்களுக்கு உணவிடுபவர்கள் உண்மையில் அந்தந்த தெருக்களில் உள்ள பிரச்சனைகளின் தீவிரத்தை குறைப்பதற்கு தான் உதவுகிறோம். உண்மையிலேயே கொஞ்சம் ஆச்சரியமான கேள்வி. அ இதுக்கு இதுக்கு 2 முக்கியமான பதில் இருக்கு. 1, அ நான் இருக்கிறது ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட். அ நான் கிட்டத்தட்ட ஒரு 25 நாய்களுக்கு நான் உணவிடுறேன். அந்த 25 நாய்களையும் நான் வந்து எடுத்துக்கிட்டு போய் என்னுடைய ஃப்ளாட்ல வைக்க முடியாது. வச்சா அதுங்களுக்கு இடம் இல்ல, எனக்கே இடம் இருக்காது. ஒண்ணு ஃப்ளாட்ல வந்து 25 நாய்கள் எடுத்து வச்சா, அந்த ஃப்ளாட் அசோசியேஷன் என்ன சொல்வாங்கன்னு தெரியும். ஏற்கனவே என்னுடைய ஃப்ளாட்ல ஃப்ளாட்ல ஏற்கனவே இருக்கிற ஆதரவற்ற பூனைகள் 2, 3க்கு நான் உணவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாச்சு. நான் வந்து அத உணவிடுவதை நிறுத்திவிட்டு, அதை வந்து அதுகளை வந்து வெளியில கூட்டிட்டு போய் போய் உணவு போட வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நாய்கள கண்டிப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு போ முடியாது. 2வது, இதை நான் வேற ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து, அந்த வீட்ல அதுக்கூட அதுகள வைக்கிறது வந்து எனக்கு சாத்தியமில்லை. ஏன்னா, நாய்கள் வந்து டெரிட்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களுடைய ஒரு ஏரியா, தங்களுக்கு வந்து உட்பட்ட ஒரு ஏரியா வந்து அந்த நாய்கள் வந்து அது அவர்களுடைய வசிப்பிடம், அவர்களுடைய நாடு மாதிரி. இப்ப நீங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வர முடியாது. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போ முடியாது. எந்த ஒரு நாடுகளுக்குமே போ முடியாது. இப்ப நான் திடீர்னு நான் பாட்டுக்கு வந்து எதுவுமே இல்லாம எந்த ஒரு டாக்குமெண்ட்டும், ஆவணமும் இல்லாமல் நான் பாட்டுக்கு வந்து லண்டன் போய் இறங்க முடியாது. என்ன தொரத்தி விட்டுருவாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி நமக்கு மனிதர்களுக்கு, அறிவுள்ள மனிதர்களுக்கு நம்ப ஒரு நாடு அளவுக்கு, இல்ல சமூகம் அளவுக்கு வச்சுக்கிட்டு ஒரு டெரிட்டரிய மெயின்டெயின் பண்றோம். அதே மாதிரி நாய்கள் வந்து அவர்களுக்கென்று டெரிட்டோரி வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஸோ ஒவ்வொரு தெரு, இந்த ஏரியா, அந்த தெரு. இந்த இந்த தெருவுல கூட பாதி என்னோட ஏரியா, பாதி அவனோட ஏரியா. அப்படிதான் வந்து நாய்கள் வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு நாய்க்கு இருக்க ஒரு நாய், டாக் ஏக்கு இருக்கிற அந்த டெரிட்டரியை விட்டு அது வெளியில போகாது. போச்சுன்னா அது பலவீனமாயிடும். அந்த டெரிட்டரிலேருந்து இங்க ஒரு நாய் வந்துச்சுன்னா, அது பலவீனமாயிடும். ஸோ இந்த மாதிரி அம் எ அந்த மாதிரி ஒரு தெருவிலேயே பாதி தெருவ பிரிச்சுக்கிட்டு இதுங்க இருக்கு. அங்கேருந்து அது போனா அது சண்டை போட்டு அத தாக்கும். அங்கேருந்து இது வந்தா இது சண்டை போட்டு தாக்கும்.
இது வந்து நாயுடைய ஒரு இன்ஸ்டிங்க்ட். பேசிக்கலா அது வந்து ஒரு ஒரு அனிமல் ஒரு அப்படிங்கிறதுனால, நாய்க்கு வந்து இது ஒரு பைக்கு, இது ஒரு பைக்கில ஒரு மனிதன் போறான், இல்ல ஒரு கார்ல யாரோ 4 பேர் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நாய்க்கு தெரிய வாய்ப்பில்லை. நாய்களுக்கு என்னன்னா வந்து ஏதோ ஒண்ணு வேகமா போகுது. அதுங்க சாதாரணமா மனிதர்களை விட வேகமா சில விஷயங்கள் போகும்போது, அதை தங்களுடைய ஒரு ஒரு வேற ஒரு விலங்கு அப்படின்னு தான் அத நினைச்சுக்கும். நம்மளுடைய ஏரியால வேற ஒரு விலங்கு வருது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நாய்களுக்கான புரிதல் இருக்கும். அப்போ வந்து அந்த விலங்குகளை துரத்தும். சில நாய்கள் வந்து ஒரு ஒரு அ என்டர்டெயின்மென்ட்க்காக கூட வந்து துரத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி செய்யும்போது வந்து 2 விஷயத்திலயுமே வந்து அந்த நாய்கள் வந்து பெரிய அளவுல தாக்காது ஆக்சுவலா. இப்போ நீங்க வந்து ஒரு பைக்ல போயிட்டுருக்கீங்க, உங்கள தொரத்துது அப்படின்னும்போது நீங்க வந்து சட்டுன்னு நிறுத்திட்டீங்கன்னா, இப்ப இப்ப ஒரு 99% வந்து உங்களை அது கடிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அது கிட்ட வந்துட்டு கொலைச்சிட்டு போயிட்டு இருக்கும். நீங்க வந்து சில விஷயங்கள்ல சில விஷயங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு நாய்களுடைய கண்களை பார்க்கக்கூடாது. நீங்க நாய்களுடைய கண்களை பார்க்கும்போது, அது அ நீங்க வந்து ஒரு 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 எதிர்ப்பு நிலையா தான், அதாவது ஒரு எதிரி அப்படின்ற நிலைமையில தான் அது நம்மள நம்மள அணுகும். அது நாய்களுடைய அ ஒரு ஒரு அவங்களுடைய மொழியில நீங்க கண்ண பார்த்து நேரா பார்த்து பேசுறீங்க. இப்ப நாய்கள் சிலர் பார்த்துருப்போம். அவங்க வந்து பல்ல காட்டும். அது பல்ல காட்டுச்சுன்னா வந்து அது தாக்க வருகிறது. அது வந்து மிரட்டுகிறது அப்படின்ற மாரி தான் நாய்கள் புரிஞ்சுக்கொள்ளும். ஒரு நாய் இன்னொரு நாய புரிஞ்சுக்கும். அதே மாதிரி வந்து கண்களை நேரா பார்க்கும்போது வந்து இவன் வந்து நமக்கு ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ கண்களை பார்க்காமல், அது கண்கள பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிட்டு, நிறுத்திக்கிட்டு அப்படி நீங்க இருந்தீங்கன்னா, 99% அ நு நு அது வந்து திரும்பி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்படிதான் போகும். ஸோ இன்னொன்னு வந்து நாய் சில வண்டிகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சவுண்டு இல்ல அந்த சைலன்ஸர கழட்டி விட்டுட்டு, ரொம்ப லவுடா வண்டி ஓட்டுவானுங்க. இல்ல செம்ம ஸ்பீடா வந்து போட்டு போவாங்க. இந்த மாதிரியான சில சமயத்தில வந்து அதுக்கு பயந்து போய் வந்து தொரத்தும். இந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரே வழி வந்து அதுகளை ஒண்ணு மெதுவா போகணும். 2வது வந்து அதுகளை பார்க்காமல், இல்ல அதுகள் ஐ கான்டாக்ட் வச்சுக்காம, கொஞ்சம் கண்களை தாழ்த்திக்கிட்டு, நிறுத்திக்கிட்டு, எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா போனீங்கன்னா, எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. இதற்கு இருக்கிற ஆக்சுவலா ஒரே தீர்வு என்ன சொன்னா வந்து கொஞ்சம் அ ஒரு 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 முரண்பாடா இருக்கும் சொல்ற பதில். இதற்கு இருக்க ஒரே பதில் வந்து, நாய்களை கண்டு பயப்படாத அளவுக்கு சிறுவர்களை பழக்கணும். இப்போ உங்க தெருவுல வந்து ஒரு 4 நாய் இருக்குன்னா வந்து, அந்த நாய்களுக்கு சிறுவர்கள விட்டு பிஸ்கட் போட சொல்லுங்க. சிறுவர்கள விட்டு ஏதாவது சாப்பாடு போட சொல்லுங்க. தண்ணி வைக்க சொல்லுங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்ல என்ன ஆகும்னா வந்து, நாய்கள் வந்து அந்த சிறுவர்களை தாக்க துரத்தாவோ இல்ல எதுவும் செய்யாது. அதே சமயத்தில இந்த சிறுவர்களும் நாய்களோட கொஞ்சம் பழகும்போது, அவர்களுக்கும் ஒரு ஒரு விலங்கு பற்றின ஒரு அந்த பயம் போகும். இப்போ இருளர் கம்யூனிட்டியில சில பேர் வந்து அந்த அந்த பாம்புகளை பிடிக்கிறது தான் அவங்களுடைய ஒரு தொழிலா இருக்கும்போது, அவர்களுடைய பிள்ளைகள் வந்து அதுக்கான பயம் இல்லாம தான் அணுகுவாங்க, அந்த பாம்பை பார்க்கும்போது. அதே சமயத்தில நம்பள மாரி ஆட்கள் வந்து திடீர்னு ஒரு ஒரு நல்ல சாதாரண வயல் பாம்பு வந்தாலே நான் பயந்துருவேன். ஸோ அந்த மாதிரி அ அந்த பயங்கள் இருக்கு. ஸோ அந்த பயத்தை போக்குறது வந்து எப்படி? அது பயத்த போக்குறதுக்கு கூட சேர்ந்து பழகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உணவிடும் தெருவிலேயே வந்து சில சிறுவர்கள் வந்து பயப்பட மாட்டாங்க. அவங்க ஆக்சுவலா கூடலாம் வந்து எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. சின்ன பசங்க தான் அவங்களும். ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அந்த பயம் இல்லை. அந்த பயம் இருக்கிறவங்களுக்கு அந்த பயத்தை போக்குவதற்கான முயற்சிகள்ல தான் நம்ம இருக்கணும். அதுக்கு ஒரே வழி இந்த மாதிரி நாய்கள் இப்ப தெருவுல 4 நாய் இருக்குன்னா, அந்த நாய்களுக்கு அந்த பசங்கள உணவிட செஞ்சோம்னா, ஆக்சுவலா அந்த நாய்களே அவர்களுக்கு பாதுகாவலனாக மாறுவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். இது வந்து வீட்டு நாய்களே செய்யலாம். ஏன்னா வீட்டு நாய்கள் வீட்டுக்குள்ள இருந்து பழகினவைகள். மனிதர்களுடைய ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு இயங்குவதற்கு பயிற்சி இருக்கு அதுங்களுக்கு. அதே சமயத்தில ஒரு வீட்டு நாய், இன்னொரு வீட்டு நாய், 4, 5 வீட்டு நாய்கள் சேர்ந்து அவங்க சேர்ந்து கூடும்போது அவர்களோட சேர்ந்து பழகுறதுல, அந்த பயம் இருக்காது. அவர்களுக்கு அந்த டெரிட்டோரியல் பயம் சம்மந்தப்பட்ட பயம் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வீட்டு நாய்களே அப்படி செய்யலாம். இப்ப ப்ளூ கிராஸ் மாதிரி இயக்கங்களே என்ன பண்றாங்கன்னா, அவங்க அவங்க சில முகாம்கள்ல இந்த அபேண்டன்ட் டாக்ஸ் அதாவது வந்து வீட்டு வளர்ப்பு நாயா எடுத்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வளர்க்க முடியாது. இல்ல ஏதோ காரணங்களால அந்த நாய பிடிக்காம போயிடும். அத கொண்டு வந்து வேற எங்கேயோ கூட்டு போயிடுவாங்க. அத வந்து ஆக்சுவலா வந்து கைவிட்டுடுவாங்க. ஸோ, இப்போ பெத்த பிள்ளைய குழந்தைய வந்து குப்பை தொட்டில போட்டு போவாங்களே, அந்த மாதிரி ஏறக்குறைய அதற்கு சமம் தான் இது. ஸோ, அந்த மாதிரி நாய்களைத்தான் வந்து ரெஸ்க்யூ டாக்ஸ் அந்த மாதிரி நாய்களைத்தான் வந்து பிடித்து காப்பாற்றி முகாம்கள்ல ப்ளூ கிராஸ் மாதிரி இயக்கங்கள் வைச்சிருக்கின்றன. ஆனா வந்து தெரு நாய்களை அப்படி செய்யும்போது வந்து நெறைய பிரச்சனை வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெரிட்டோரியல் ப்ராப்ளம் இருக்கு.
இந்த டெரிட்டரியில இந்த டெரிட்டரிக்கே அது வர முடியாதுன்னு. ஸோ ஒரு தெருவில் பாதி தெருவுலேருந்து அடுத்த அந்த பாதி லைனை தாண்டறதுக்கே நாய்களால் முடியலை அப்படின்னும்போது, ஒரு முகாம்களில் நீங்கள் ஆயிரக்கணக்கான நாய்களை வைக்கும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை வந்து சூரத் மாதிரியான நகரங்களில் மாநகராட்சிகள் முயற்சி பண்ணாங்க. ஒரு பெரிய கிரவுண்டை எடுத்து அங்கே எல்லா நாய்களையும் பிடிச்சு அங்கே போட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டரில் வந்து ஒரு பேரிடரில் முடிச்சுது. அந்த நாய்கள் எல்லாம் அங்கே இப்போ நாய்களில் ஒரு தெருவிலேயே 4, 5 நாய் இருக்கலாம். அதில் ஒரு நாய் ஆல்ஃபா டாக் அப்படி இருக்கும். அதுதான் வந்து சாப்பிடும். மற்றதெல்லாம் அதுக்கிட்ட சாப்பிட வராது. இது வந்து அடுத்தவங்களோட நாய் இப்போ உணவு போடும்போதே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 பேப்பரை வச்சுட்டு, அதில் எனக்கு தெரியும் எந்த நாய் வந்து டாமினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாய் வந்து மற்ற நாய்கிட்ட வராமல் நான் வந்து பார்க்கணும். அது எனக்கு ஒரு பெரிய வேலை ஆக்சுவலா. அந்த மாதிரி அதை பார்த்துட்டு அந்த நாய்கள் அந்த சாதா நாய்கள் சாப்பிடுதா, இந்த மெயின் டாமினன்ட்டான நாய்கள் வந்து அதுகிட்ட போய் சண்டை போடாமல் இருக்கான்னு அதை பார்த்து 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 தான் நான் வந்து சாப்பாடு போட வேண்டியிருக்கு. இப்போ வந்து ஒரு பெரிய கிரவுண்டில் நீங்கள் ஆயிரக்கணக்கான நாய்களை வச்சுட்டிங்கன்னா, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நாய் வந்து டாமினன்ட் நாயாக இருக்கும். மீதி நாய்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. இந்த மாதிரி சூரத் மாதிரியான நகரங்கள்ல இந்த மாதிரி ஆகி, மற்ற இந்த நாய்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு, சில நாய்களுக்கு சாப்பாடே கிடைக்காம, பயங்கர ஒரு 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 மோசமான ஒரு நிலைமையில நிறைய நாய்கள் அங்கே செத்து போச்சு. அந்த மாதிரி தான் ஆகும். ஆக்சுவலாக சிறப்பு முகாம்கள் நாய்களை திருநாய்களை பிடிச்சு வைக்கிறதுக்கு பதிலாக அதை விட கருணையான விஷயம் வந்து அந்த எல்லா நாய்களையும் பிடிச்சு கொலை பண்ணிடுறது. அதுதான் அதை விட கருணையான விஷயம் சொல்லுவேன். இல்லைன்னா வந்து ரொம்ப சித்திரவதைப்பட்டு அந்த நாய்கள் செத்து போகும். ஐரோப்பா மாதிரிலாம் குறிப்பாக மேற்கு ஐரோப்பாவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அங்கே என்னென்னா வந்து தெருநாய்கள் அப்படின்னு சொல்கிறது உண்மையில் வந்து அபேண்டன் பண்ண, அதாவது கைவிடப்பட்ட வீட்டு நாய்கள் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. அவர்களுடைய கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதற்கென்று தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க அதை ஃபாலோ பண்ணி, அதை தொடர்ந்து பின்பற்றி ஒரு நாய் கூட, கைவிடப்பட்ட ஒரு நாய் கூட தெருவில் அலையாமல் இருக்கும்படி பார்த்து கொள்கிறார்கள். அதெல்லாம் பிடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அவங்க ஷெல்டர்ஸ், டாக் ஷெல்டர்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே வச்சு அவற்றை வந்து மறுபடியும் வந்து தத்தெடுத்துக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் மக்கள்கிட்ட இறங்கி கொண்டு வந்து அதை ஊக்குவித்து அதற்கான லைசன்ஸ்லாம் கொடுத்து, நாயை வைத்துக்கொள்ள லைசன்ஸ் கொடுத்து, அதை தீவிரமாக கண்காணித்து, இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணி இந்த நாய் திருநாய்கள் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள். மற்ற விஷயங்கள்ல அவங்க ரொம்ப ரொம்ப சின்சியராக நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி, இந்த விஷயத்துலையும் அவங்க ரொம்ப சின்சியராக தொடர்ந்து வந்து ஒரு முயற்சிகள் எடுத்து அதை கட்டுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள். இந்தியாவில் அந்த மாதிரி இல்லை. எந்த ஒரு மாநகராட்சியிலுமே எனக்கு தெரிந்து இந்த அளவுக்கு திருநாய்கள் விஷயத்தை ரொம்ப தீவிரமாக, ரொம்ப அக்கறையுடன் அதை அணுகும் ஒரு மாநகராட்சி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இல்லை. அதனால தான் வந்து இந்தியான்னு சொல்ல முடியாது, தெற்காசியானே சொல்லலாம். பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், பூட்டானாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா, நம்ம தெற்காசியாலேயும் இந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இதை பற்றின ஒரு தீவிரமான ஒரு அணுகுமுறை, ஒரு அக்கறை எதுவும் வந்து இருக்க மாதிரி தெரியல. அதனால தான் ஸோ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே உதாரணங்கள் இருக்குது. இப்போ ஐரோப்பா மாதிரி நாடுகளில் ஒரு உதாரணங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற தெருநாய்களுடைய எண்ணிக்கை ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அதை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள, தொடர்ந்து கட்டுக்குள் வைத்து குறைத்துக்கொள்ளே வருவதற்கான ஒரு சஸ்டைன்டு எஃபோர்ட், ஒரு தொடர்ந்த முன்னெடுப்பை எடுப்பதற்கு எந்த அரசுக்கும் அதற்கான ஒரு 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 முனைப்போ இல்லை ஒரு அக்கறையோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ எங்களை மாதிரியான ஒரு விலங்குரிமை ஆர்வலர்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ கோட்டூர் பிரமில் நாங்கள் ஒரு சின்ன குழு வச்சுருக்கோம். அந்த குழுவில் வந்து ஆளுக்கு ஒரு 3, 4 தெருக்களை பிரிச்சுக்கிட்டு அங்கே உணவு அளிக்கிறோம். அங்கே இருக்கிற நாய்களுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த நாய்களுக்கு வந்து கருத்தடை சிகிச்சைகள் செஞ்சுருக்கோம். இப்போ என்னுடைய தெருவில் இருக்கிற எல்லா நாய்க்கும் கருத்தடை சிகிச்சை, நான் உணவளிக்கிற தெருக்கள் ஒரு 4 தெரு இருக்குது. அங்கே எல்லா நாய்களுக்கும் கருத்தடை சிகிச்சை செய்யப்பட்டு விட்டது. எல்லா நாய்களுக்கும், முக்கால்வாசி நாய்களுக்கு ரேபிஸ் வேக்சின், இந்த தடுப்பூசி போட்டிருக்கோம். முக்கால்வாசி நாய்கள் ஏன் அப்படின்னா வந்து சில நாய்கள் நான் சொன்ன மாதிரி கிட்ட வரவே வராது. சில நாய்கள் செமிஃபெரல் அப்படிங்கிற ஒரு வகை இருக்கும். அதுகள் மனிதர்களால் தொடவே விடாது. அந்த மாதிரி நாய்களை வந்து நீங்கள் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அந்த அதை வந்து ஒரு 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 பயிற்சி பெற்ற டாக் கேச்சர், ஒரு நாயை பிடிப்பதற்கு பயிற்சி எடுத்து இருக்கிறவங்க தான் வந்து அதை பண்ணுவாங்க. இப்போ ப்ளூ கிராஸ் மாதிரி இயக்கங்களில் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவர்களை நாங்கள் வந்து அந்த மாதிரி நாய் பிடிப்பாளர்களை, தொழில்முறை நாய் பிடிப்பாளர்களை கூட்டிகிட்டு வந்து தான் கருத்தடை சிகிச்சை செய்கிறோம். அப்படி கருத்தடை சிகிச்சை செய்யும் போதே அவைகளுக்கு நாங்கள் தடுப்பூசிகளும் வந்து போட்டு திருப்பி கொண்டு விட்டுருவோம்.
இந்த இந்த மாதிரியான நாய்களுக்கு மருத்துவ உதவி ஏதாவது வந்து அடிபட்டிருக்கு, என்னென்ன தெரு நாய்களுக்கு அடிபட்டிருக்குன்னா வந்து அந்த மருத்துவ உதவி செய்யறது. கோடை காலங்கள்ல வந்து தண்ணீர் தொட்டி வைப்போம். அந்த தண்ணீர் தொட்டிய உடைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அ திரும்பி திரும்பி வேற புது தொட்டி வைப்போம். இது இது ஒரு பெரிய ஒரு ஒரு வேலை. நாங்கள் ஒரு சென்னை முழுக்க நிறைய இந்த மாதிரி குழுக்களுடன், இதே போன்ற குழுக்களுடன் தொடர்பில இருக்கோம். அவர்கள் எல்லாம் சேர்த்து வேற இன்னொரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயும் இது போன்ற நிறைய விஷயங்கள் நடக்கின்றன. ஆம், ஆ அத நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அதில நம்ப நாய்களுக்கு பைக்க தொரத்துறது, அப்படின்லாம் நம்ம இந்த மாரிலாம் சில விஷயங்கள வந்து சில்லியா விஷயங்கள சொல்லிக்கிறோம். ஆனா, நாய்களுக்கு எதிராக மனிதர்கள் காட்டும் குரூரம் வந்து விவரிக்கவே முடியாதது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் எங்க குரூப்ல வரும். அந்த குரூப்ல வர நெறைய விஷயங்கள படங்கள என்னால பார்க்க கூட முடியாது. அவ்வளவு அவ்வளவு இவ்வளோ கொடூரமானவர்களா மனிதர்கள் அப்படின்லாம் வந்து அந்த மாரி விஷயங்கள் இருக்கும். நாய்கள் வரும் அடிபட்டு, இல்ல வந்து ஏதாவது வந்து சித்திரவதைக்கு உள்ளாகி வரும். தெரு நாய்கள், இல்ல வீட்டு நாய்கள் அந்த மாரிலாம் வரும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து அப்படியே வந்து அ இதயம்லாம் உடைஞ்சிரும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு கொடூரங்களை மனிதர்கள் வந்து விலங்குகள் மேல, அதுவும் ஆதரவற்ற விலங்குகள் மேல வந்து கட்டவிழ்த்து விட முடியுமா? அப்படிங்கிறது வந்து விவரிக்கவே முடியாத ஒன்று. ஸோ, அ அ இ நாய்கள் என்ன செய்கின்றன? ஒரு 5 அறிவுள்ள நாய்கள் மனிதர்கள் மேல் என்னென்ன செய்கின்றன? அப்படிங்கிறத பத்தி கவலைப்படுற யாருக்குமே வந்து 6 அறிவுள்ள மனிதர்கள் நாய்கள் மேல் எப்பேற்பட்ட கொடூரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத பத்தின எந்த ஒரு அக்கறையும் இருக்க மாரி தெரியல. ரேபிஸ்ன்னு வந்துட்டா, அதுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்து எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு ரேபிஸ்க்கு அ எந்த ஒரு அ குணமும் இல்லை. ரேபிஸ்ங்கிறது ஒரு வைரஸ். ஓகே. ஸோ வைரஸ்களுக்கு குணப்படுத்துறதுக்கு இதுவரைக்கும் மருத்துவ அ ஆராய்ச்சியில் எந்த ஒரு ஒரு முடிவும் இல்லை. அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ரேபிஸுக்கும் அதே மாதிரி எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையை குணமாக்குவதற்கான வழிமுறையும் இப்போதைக்கு இருக்கிறதா தெரியல. அதற்கான ஆராய்ச்சிகள் கண்டிப்பா நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆ ஆனா ரேபிஸ் வராமல் தடுப்பதற்கான வாய்ப்பு அதுக்கு நம்மகிட்ட இருக்கு. ஸோ நாய் கடிபட்டுருச்சுன்னா, அது தெருநாயா இருந்ததுன்னா, நீங்க அ அது உடனடியாக ரேபிஸ் சிகிச்சையை துவக்கணும். உங்களுக்கு வந்து 5 ஊசி போடுவாங்க. அது உடனே போட மாட்டாங்க. அந்த காலம் மாரி அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, "வயித்த சுத்தி 14 ஊசி" அப்படின்லாம் சொல்லுவாங்க. அ அதுவே உண்மையான்லாம் தெரியாது எனக்கு. ஆனா வந்து இன்னைக்கு வந்து அந்த மாரி எதுவும் கிடையாது. இன்னைக்கு 5 ஊசிகள். நீங்க வந்து 1 வாரம், 2 வாரம் அந்த மாரி ஒரு கேப் அவங்களே ஒரு ஸ்கெட்யூல் போட்டு குடுப்பாங்க. அந்த ஸ்கெட்யூல்ல வந்து நீங்க ஒரு சீட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன் சீட்ல வந்து அந்த அந்த நீங்க என்னென்ன ஊசி போடுறீங்களோ, அந்த ஊசியோட ஸ்டிக்கர ஒட்டி ஒட்டி கலெக்ட் பிரிச்சு பிரிச்சு ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டாங்கன்னா, இப்போ 5 ஊசியும் போட்டாச்சு. அதில டேட் போட்டாங்கன்னா, 5 ஊசியும் போட்டாச்சுங்கிற அந்த இது இருக்கும். அந்த சீட்ட வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த சீட்ட வச்சிருந்தாலே ஐ மீன் நீங்க 5 ஊசி போட்டாலே உங்களுக்கு ரேபீஸ் வராது. நீங்க அந்த சீட்டை பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா, எதுக்குன்னா வந்து அடுத்த முறை ஒரு நாய் கடிப்பட்டதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும். அதுக்குள்ள வந்து நீங்க அடுத்த முறை நாய் கடிச்சதுன்னா, நீங்க 2 ஊசி மட்டுமே போட்டுக்கிட்டா உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம் ஏன்னா வந்து ஏற்கனவே நீங்க ஊசி போட்டதுனால. இப்போவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிடி போடுவாங்க. டிடி வந்து உங்களுக்கு தொடர்ந்து போட்டு நீங்க ரெகுலரா போடணும். நீங்க நாய் கடிக்குதோ இல்லையோ, டிடி வந்து ஐ திங்க் 10 வருஷம் அப்படின்னு சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க அத போடணும். போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது எங்கேயாவது அடிபட்டுச்சு, இல்ல வந்து ஏதாவது ஒரு ஒரு துருப்பிடிச்ச இரும்புல எங்கேயாவது க க குத்தி லைட்டா வந்து ரத்தம் வந்துருச்சு. அந்த மாரி சமயங்கள்ல வந்து அது செப்டிக்கா மாறாமல் இருப்பதற்கு உங்களுக்கு உதவும். அதே மாரி நாய்க்கடியும் பட்டுச்சுன்னா, அதில இருக்கிற எந்த விஷயமும் உங்களுக்கு செப்டிக் ஆகாம உங்கள பாதிக்கும். இல்ல ரேபீஸ் அதுக்கு இருந்ததுன்னா, ரேபீஸ் வராமல் இந்த ரேபீஸ் தடுப்பு மருந்து உங்களுக்கு உங்களை பாதுகாக்கும். இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி அ இதுதான். நீங்க தொடர்ந்து நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு இருந்தோம். அதன் மூலமா அதுகள் தொடர்ந்து கருத்தரிக்காமல் நம்ம தடுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 தொடர்ந்து இருக்கிற தெரு நாய்கள் எல்லாருக்கும் வேக்சின் போடணும். அ தடுப்பு மருந்துகள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரணும், இருக்கிற நாய்களுக்கு. இதை வந்து ஒவ்வொரு மாநகராட்சியும் வந்து அதை ஒரு முக்கியமான ஒரு அ ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து செய்யணும். அதுக்கான தனியாக ஒரு துறை வைத்து, அதற்கான நிபுணர்களை அப்பாயிண்ட் பண்ணி, அதற்கான தரவுகளை பப்ளிஷ் பண்ணி, இப்போ இந்த வருஷம் இப்போ ஒரு குற்றவியல் தேசிய குற்றவியல் அ அ ஆவண அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருடம் அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாங்க. எவ்வளோ குற்றம் வந்தது? முந்தின வருஷம் இந்த வருஷத்துக்கு குற்றம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இல்லையா? என்னென்ன வகையில கேட்டகரியில குற்றங்கள் நடக்கின்றன?
என்னென்ன தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி நாய்கள் சம்மந்தமா எவ்வளவு நாய்கள் இருக்கு, அந்த கணக்கெடுப்பு எடுத்து, இந்த வருஷம் எவ்வளவு நாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு நாய்களுக்கு அம் தடுப்பு மருந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு ஒரு தரவுகளை அரசாங்கம், மாநகராட்சிகள் ஆண்டுக்கு ஆண்டு பதிப்பிக்க வேண்டும். ஒரு மாநில அரசு வந்து அதை ஒரு தனியான ஒரு துறையா வச்சுக்கிட்டு, அது இந்த தரவுகளை பதிப்பிக்க வேண்டும். பதிப்பிச்சு அந்த கணக்கெடுப்பை நடத்தணும். கணக்கெடுப்பை நடத்தி அவர்களை தீவிரமாக கண்காணிக்கணும். இதை வந்து விலங்கு நல ஆர்வலர்கள் ஒவ்வொரு துறை ஒரு ஏரியால இருக்கிற விலங்கு நல ஆர்வலர்களோட சேர்ந்து நடத்தினாலே அது ஈஸியா முடியும். ஏன்னா, இப்ப என்னுடைய தெருவுல எவ்வளோ நாய் இருக்கு, நாங்க உணவிடும் 4 தெருவுல எவ்வளோ நாய் இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க கோட்டூர் புரம்ல எவ்வளோ நாய் இருக்குன்னு எங்க குரூப்புக்கு தெரியும். எங்க குரூப்ல நீங்க நான் ஒரு 5 நிமிஷத்துல நாங்க வந்து இந்த இந்த தரவுகளை உங்களுக்கு இம்மீடியட்டா குடுத்துற முடியும். எவ்வளோ நாய் இருக்கு, எவ்வளோ நாய்க்கு கருத்தடை செஞ்சிருக்கோம், எவ்வளோ நாய்க்கு செய்யலை, எவ்வளோ நாய்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இப்ப என்னுடைய தெருவில் 4 தெருவில் இருக்கிற என் நாய்களுக்கு 25 நாய்களுக்கு நான் இம்மீடியட்டா இப்ப சொல்லுவேன். அந்த அந்த டீட்டெயில்ஸை. அதே மாதிரி எங்கள் குரூப்பில் இருக்கிற எல்லாருமே அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் கையில் நாங்கள் விரல் நுனியில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி விலங்கு நல ஆர்வலர்களை நீங்கள் ஒதுக்காமல் அவங்களை வந்து ஒரு பலியாடுகளை ஆக்காமல் அவர்களை கரிச்சு கொட்டாமல் அவர்களுடைய சேர்ந்த மாநகராட்சிகளை இயங்கினாலே பிரச்சனைகள் வந்து பாதி தீர்ந்த மாதிரி தான். ஏன்னா உங்கள்கிட்ட இந்த கணக்கெடுப்பெல்லாம் ஏற்கனவே டேட்டாலாம் இருக்குது. அவர்களுடைய சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இப்போ எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து எங்களுடைய பட்ஜெட். ஏன்னா வந்து நாங்கள் எல்லாரும் கை காசை போட்டு தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். கை காசு போட்டு செய்யும்போது சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. எல்லா நேரமும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா என்னால் இவ்வளோ தான் மாதம் செலவு பண்ண முடியும் நாய்களுக்காக அப்படின்னு வந்து எனக்கு இருக்கிற ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அது மாதிரி எங்கள் குரூப்பில் எல்லாருக்குமே லிமிட்டேஷன் இருக்குது. அதிலுக்குள்ளே என்னென்ன செய்ய முடியுமோ நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் கொஞ்சம் கூடுதலாக பட்ஜெட் அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு வந்துச்சுன்னா, இப்போ நீ வந்து நாயை பிடிச்சி கொடுத்துருப்பா, நான் உனக்கு கருத்தடை பண்ணி கொண்டு வரேன். ஒரு கருத்தடை சிகிச்சைக்கு ரூ. 3000 எங்களுக்கு செலவாகுது. நீ கொண்டு வந்து வச்சிருப்பா, நாங்கள் சிகிச்சை பண்ணி நாங்கள் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து விட்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாங்கள் சந்தோஷமாக அதை ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மாநகராட்சிக்கு ஒவ்வொரு ஏரியாவையும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு 7, 8 வாலண்டியர்ஸ் கிடைப்பாங்க. ரூ. 1 செலவு இல்லாமல் அந்த வாலண்டியர்ஸ் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க சந்தோஷமாக. ஸோ அந்த மாதிரி செய்யணும். செஞ்சு 2 தலைமுறைகள் இதை க்ளோஸாக கண்காணிச்சிங்கன்னா, ஒரு ஒரு 25, 30 வருடங்களில் நாய்கள் பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு 10ல் 1 மடங்கு தான் ஆகும் நாய்களுடைய மக்கள் தொகை. ஆல்மோஸ்ட் அடுத்த 3வது தலைமுறையில் வந்து கிட்டத்தட்ட ஐரோப்பா மாதிரி இந்தியாவில் வந்து நாய்கள் பிரச்சனையே இல்லை, தெருநாய்கள் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்த தீர்வு இந்த மாதிரி இல்லை, வேறு தீர்வு இதெல்லாம் வேலைக்காகாது, எனக்கு 40 வருஷம் காத்திருக்க முடியாது, இம்மீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லா நாய்களையும் பிடிச்சு கொலை செய்வது தான் தீர்வு. இந்தியாவில் கிட்டத்தட்ட அது அறுதியான எண்ணிக்கையில் ஒரு ஒரு தோராயமான எண்ணிக்கையில் கடைசியாக 6.5 கோடி நாய்கள் இருக்கின்றன, தெருநாய்கள் இருக்கின்றன. ஸோ 6.5 கோடி நாய்களை நாம் பிடிச்சி எல்லாத்தையும் சாகடிக்கணும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு கொடூர தலைவர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவர்களெல்லாம் நீங்கள் எல்லாரும் இந்த அந்த மாதிரியான ஒரு கொடூர மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களை ஊக்குவித்து 6.5 கோடி நாய்களை ஒரே நாளில் பிடித்து கொலை செய்து விடலாம். செஞ்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து ஒரே நாளில் ஒரு வாரத்தில் அந்த 10 நாளில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நீங்கள் எதிர்பார்க்கும் தீர்வு அப்படின்னா வந்து மனிதர்களுடைய உணவை எல்லாம் பிடுங்கி நாய்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஓகே, நான் எனக்கு பிடித்த ஒரு ஒரு சேரிட்டியில் நான் எனக்குன்னு இவ்வளோ அமௌண்ட் என்னால் செலவிட முடியும் நன்கொடைகளுக்காக, சேரிட்டிக்காக அப்படின்னு வந்து எனக்கு தொண்டு செய்வதற்கான அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது. அதை நான் சம்பாதிக்கும் மணி, அந்த சம்பாதிக்கும் பணத்தை நான் எப்படி செலவிடுவேங்கிறது என்னுடைய முடிவு. அதை வந்து நான் நாய்களுக்காக, விலங்கு உரிமைகளுக்காக, விலங்கு நலத்துக்காக நான் செலவிடணும்னு நான் விரும்புகிறேன். சில பேர் அனாதை குழந்தைகளுக்கு செலவிடுவாங்க, சில பேர் வந்து வயதான முதியோர் இல்லத்துக்கு செலவிடுவாங்க, சில பேர் பெண்கள் நலத்துக்காக செலவிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் சம்பாதிக்கும் சொந்த பணத்தை அவர்களுக்கு மனதுக்கு உகந்த, மனதுக்கு நெருக்கமான ஒரு தொண்டு நிறுவனத்தில் இல்லை ஒரு தொண்டு விஷயத்தில் ஒரு காஸ்ட்காக அவங்க செலவிடுவாங்க. அது அவங்களுடைய சொந்த விருப்பம். அதை வந்து மாற்றிட்டு நீ மனிதர்களுக்கு கொடுன்னு சொல்ல முடியாது. நான் என்னுடைய நிலைப்பாட்டின்படி நான் சொல்கிறது என்னென்னா, மனிதர்களுக்கு வந்து 1000 வழிகள் இருக்கின்றன பிழைப்பதற்கு.
அவங்க ஒரு ஒரு மனுஷன் பட்னியா இருக்கான்னா, அவங்க வந்து ஒண்ணு முதல்ல வேலை செய்யலாம். பட்னி இல்லாம இருக்கிறதுக்கு வேலை செய்யலாம். வேலை செய்ய முடியல அப்படின்னா வந்து அவங்க பிச்சை எடுக்கலாம், இல்ல திருடலாம். இத வந்து நான் செய்யின்னு சொல்லல. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அ ஒரு மனிதன் வந்து டிராஃபிக்ல நின்னு அந்த கேட்டீல வந்து யாராவது உறவினர்கள்ட்டயோ, இல்ல வந்து முகம் தெரியாதவர்கள்கிட்ட கூட பைசாவ கேட்கறதுக்கோ, இல்ல வந்து சாப்பாடு கேட்கறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. நாய்களால அத செய்யவே முடியாது. ஒரு விலங்குகளால வந்து எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடுன்னு வந்து எங்கேயும் நின்னு முச்சந்தில நின்னு கேட்கறதுக்கான ஒரு வசதி கூட அதுகளுக்கு இல்ல. ரொம்ப பழகின நாய்கள், மனிதர்களோடு நெருக்கமா வாய்ப்பு இருக்கிற நாய்கள் வந்து சிலது வந்து டீ கடை வாசல்லயோ, இல்ல வந்து ஒரு சிக்கன் கடை வாசல்லயோ நின்னுகிட்டு, ஆர்வமா யாராவது போடுவாங்களா அப்படின்னு வந்து அதுங்கள் பார்க்கும். கொஞ்சம் வர வர யாராவது வந்தாங்கன்னா வாலாட்டி கிட்ட கிட்ட நின்னுட்டு, அந்த மாதிரி ஏதாவது தாஜா பண்ணி சில நாய்கள் சாப்பிடும். அது கூட செய்யறதுக்கு வாய்ப்பில்லாத நாய்கள் இருக்கின்றன. நான் சொன்ன மாரி இந்த செமி ஃபெரல் நாய்கள் மனிதர்கள்கிட்ட பயந்துகிட்டு வர முடியாத வராத நாய்கள், மத்த நாய்களுக்கு பயந்துகிட்டு வராத நாய்கள் இருக்கு. அவர்களுக்கு எந்த வாய்ப்பு வசதியுமே இல்ல. யாரும் சாப்பாடு போடலன்னா அதுங்க வந்து பட்டினி தான் கிடக்க போகுது ஆக்சுவலா. ஆம். அதனால மனிதர்களையும், நாய்களையும் இல்ல இல்ல விலங்குகளையும் ஒப்பிடுவது வந்து ரொம்ப ஒரு அவலமான ஒப்பீடுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கத்துக்கு இருக்க, அ எனக்கு இருக்கிற இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வந்து, மனிதர்களுக்கு வந்து பட்டினி கிடக்கும் மனிதர்களுக்கு சாப்பாடே போடுறது இல்லையா யாருமே. ஆ நீங்க பார்த்தீங்கன்னா, தொண்டு நிறுவனங்கள் மனிதர்களுக்காக இயங்கும் தொண்டு நிறுவனங்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றன. அவர்களுடைய அ அ பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பில்லியன் கணக்குல போயிட்டுருக்கு. ஓகே. அ இப்ப நோவா நார்டிஸ்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 120 பில்லியன் அவர்களுடைய சொத்து மதிப்பு. அ பில் கேட்ஸ் அவருடைய ஒரு மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு. 50 பில்லியன் அவங்களது. வெல்கம் ட்ரஸ்ட்ன்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. 42 பில்லியன். ஓகே. அண்ட் ஐஎன்சிகேஏ ஃபவுண்டேஷன் ஒண்ணு இருக்கு. அது வந்து 37 பில்லியன். அந்த மாரி சொல்லிட்டே போலாம் நம்ப ஆக்சுவலா. ஸோ நீங்க எல்லா ஃபவுண்டேஷனையும் நீங்க மனிதர்களுக்காக, மனிதர்களுடைய தேவைக்காக, மனிதர்களுடைய நலனுக்காக ரெட் கிராஸ் இருக்கு, ஆக்ஸ்ஃபாம் இருக்கு. இந்த மாரி இவங்க எல்லாத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரில்லியன்ல வரும். அவங்களுடைய எல்லாருடைய மதிப்பும் சேர்த்தா ட்ரில்லியன்ல வரும். ஸோ மனிதர்களுடைய காசுக்காக ட்ரில்லியன்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் நாம். இப்போ அதுக்கு மாறா விலங்குகளுக்காக இயங்கும் அ தொண்டு நிறுவனங்கள் நீங்க ஒரு பட்டியல் போடுங்க. 4, 5 கூட வராது. ஓகே. பீட்டா இருக்கு. பீட்டாவுடைய சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 25 மில்லியன். ஓகே. பில்லியன்ல கூட இல்ல. 25 மில்லியன். அதே மாதிரி வந்து எஸ்பிசிஏ அதோடைய பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 37 மில்லியனோ என்னமோ வருது. ஸோ இந்த மாதிரி இந்த மாரி 3, 4 தான் இருக்கு மொத்தமே. ஏ அதெல்லாம் வந்து மில்லியன்களில் தான் அவங்க அதுவும் சர்வதேச நிறுவனங்கள் இதெல்லாம் நான் சொல்றது. நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சொத்தையா இருக்கும். இந்த மாரி தான் இருக்கிறதே 3, 4 தான். இந்த மாரி இருக்கிறது இப்ப நெருடாய்களுக்கு உணவிடுறது என்ன மாரி எங்க குழுக்கள் மாரி சில பேர் தான் இருக்கோம். ஓகே. இப்ப நான் வந்து ஒரு 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 இந்த 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 எங்க அபார்ட்மெண்ட்ல வந்து அ ஒருத்தர் வந்துட்டு இங்க எதிர்க்க ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அதுக்கு காசு குடுக்கணும்னா ஆல்மோஸ்ட் வந்து 10 ஃபிளாட்ல வந்து 8 ஃபிளாட்ல காசு குடுப்பாங்க. ஓகே. இதே நீங்க வந்து ஒரு அநாதை பசங்கலாம் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் வேணா போடுவாங்க. இதே எங்க ஃபிளாட்ல வந்து நாய்களுக்கு சாப்பாடு போடணும், பைசா குடுங்கன்னா எவ்வளோ பேர் குடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. எங்க ஃபிளாட்ல வந்து என்ன தவிர ஒருத்தர் கூட குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி தான் இருக்கு. ஸோ இருக்கிறதே வந்து 1, 2 பேர் தான். அத விலங்குகளுக்காக இயங்குறதே உலக அளவுல பார்த்தீங்கன்னா. அவர்களையும் வந்து நீ விட்டுட்டு மனிதர்கள போ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் மனிதர்கள். எல்லாமே ஒண்ணு கூட யாருக்கும் போக்கூடாது. எல்லாமே எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மனிதர்களுடைய இயல்பு இல்லையா? நமக்கு தேவை வந்து நீண்ட கால அடிப்படையில் மானுட ரீதியான ஒரு தீர்வு தானே தவிர, இந்த மாரி எடுத்தோம் கவிழ்த்தோம்ங்கிற மாரி எல்லாரையும் பிடிச்சு ரவுண்டு கட்டி சாவடி அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்வை நாம் பரிந்துரைக்கக் கூடாது. அது வந்து அ அ நமக்கு 6 அறிவு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அ அறிகுறியும் இல்லை அப்படின்னு தான் நம்ப சொல்லணும். ஓகே. எந்த ஒரு விலங்குமே வந்து நம்ம ஜெனோசைட்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இன ஒழிப்பு அப்படிங்கிற மாரி ஹிட்லர் செய்த மாதிரி ஏறக்குறைய அதற்கு சமம். எல்லா நாய்களையும் பிடிச்சு கேஸ் சேம்பர்ல போடு அப்படிங்கிறது வந்து ஏறக்குறைய ஹிட்லர் செய்ததற்கு சமம். அவராவது வந்து ஒரு 5 மில்லியன் யூதர்களை தான் சாகடிச்சாரு. நம்ப இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6,50,00,000 கோடி நாய்களை சாகடிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். ஸோ, அது வந்து ஒரு ஹிட்லரிய நாஜி சிந்தனைவாதத்துக்கு எந்த விதத்திலும் குறைந்தது இல்லை. விலங்குகள் மானிட வாழ்வின் ஒரு அங்கம். அந்த அளவில தான் அவற்றை அணுகணும். அந்த அளவில தான் தீர்வுகளை நாம் எதிர்கொள்ளணும். நமக்கு இடைஞ்சலாக சில விஷயங்கள் இருக்கின்றன, சில பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படிங்கிறது உண்மை. அதை கருத்தில் கொண்டு எப்படி நம்ப மானிட ரீதியாக இதை தீர்க்கணும் அப்படின்னு பார்த்து அறிவியல் பூர்வமா பிரச்சனையை அணுகி தீர்க்கணுமே தவிர, இந்த மாதிரியான வந்து அடி, வெட்டு, உத, குத்துங்கிறது வந்து தீர்வாகாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.
நன்றி. வணக்கம்.